பொதுவாவே திரைப்படங்கள பார்த்தோம் அப்டின்னா, எனக்கும் இந்த மாரி வாழணும், அந்த மாரி வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா, ஒருத்தருக்கு மட்டும் நான் வாழ்ந்தா ரோபோட் கூட தாங்க வாழ்வேன் அப்டிங்கிற மாரி ஒரு புதுவிதமான ஆசை ஒண்ணு வந்திருக்காம். சீனாவை சேர்ந்த 25 வயதான ஜான் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ரிலேட்டட் அப்படின்னா ஒரு அலாதி பிரியமா, சொல்லப்போனா சயின்டிஃபிக் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அவன் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பெரும் அளவுல விரும்புவாராம். அது மட்டும் இல்லாம சீனாவில் நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோ மூலயமா இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு நபர்னே சொல்லலாம். தன்னுடைய சோஷியல் மீடியால கூட கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிஸியான இன்ஃப்ளூயன்சரா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் இவருக்கு வந்து ஒரு புதுவிதமான ஆசை ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ரோபோட் ஒண்ணு வாங்கிட்டு எந்த ஒரு மனிதர்களுடைய உதவியும் இல்லாம நான் அந்த ரோபோ ஒரு ஆசையா வந்து ஒரு நண்பர்கள் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரோபோவுடைய ஒரு நாள் விலையை கேட்டோம் அப்படின்னா தலையே சுத்தி போகும். ஒரு நாள் வாடகையே 1,20,000 ரூபாயாம். இந்த ரோபோவும் ஜாங் அவர்களும் சேர்ந்து வீட்டுல உள்ள எல்லா வேலையுமே சேர்ந்து பார்ப்பாங்களாம். துணி துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து, டிவி பார்க்கறதுல இருந்து, ஏதாச்சும் வெளியே போய் மூவி பார்க்கறது, ஷாப்பிங் போறது, அவுட்டோர் கேம், இன்டோர் கேம் எல்லாத்துலயுமே ஜாங் அவர்கள் கூட இந்த ரோபோட் தான் இருக்குமா. இதை பார்த்த நம்மளுடைய இணையவாசிகள் எல்லாம் கடைசியா நாங்க எந்திரன் படத்துல தாங்க ரோபோட்டை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு செஞ்சு வராங்க.